ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் 2 ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த 2 ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் ஒரு நிபந்தனையை நமக்கு முன்பதாக வைக்கிறார். இந்த நாளிலும் அந்த நிபந்தனை அவ்வளவு கஷ்டமான நிபந்தனையா? இல்லை. ஆண்டவரை நாம் சேவிக்க வேண்டும். அவரை தவிர வேற யாரையும் சேவிக்க கூடாது. Dear children of God, God is giving us 2 different blessings in our life with a condition before us. The condition is not that strong or hard to fulfill, but it is easy to serve the Lord, to worship Him. We should not worship anything else except our Lord God. The Word of God says, you must worship Lord God. Then He will bless your bread and water. Dear children of God, there are times people are falling sick because of eating something in their life. When God blesses the food and water, people will not fall sick. They will be healthy and they will be always experiencing divine healing and divine health from our Lord. தெய்வீக சுகமும் தெய்வீக ஆரோக்கியமும் தேவனால் கொடுக்கப்படுகிறது. அந்த தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கர்த்தரையே சேவிக்க வேண்டும். We should declare like Joshua, as for me and my household, we will serve the Lord. நாம் அவரையே சேவிக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். When you serve the Lord, God will give you divine health and divine healing. You cannot buy divine health and divine healing by your money. Only God can give you. Other demonic forces or black magics cannot give you health and healing. Because our Lord God is all powerful, He is omnipotent, He can heal you from any kind of sicknesses and any kinds of diseases. So when you serve Him, He will remove every sicknesses and every diseases from your life. God helped the people to raise from the dead. மரித்து போற மக்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். என்னுடைய பிள்ளைகளே, பார்வையற்ற மனிதனை பார்வை அடையும்படிக்கு செய்தார். காது கேளாத செவிடனை காது கேட்கும்படி செய்தார். பேச முடியாத ஊமையனை பேசும்படி செய்தார். எல்லாம் நம்முடைய தேவனால் நடைபெற்றது. மந்திர தந்திரங்களினாலே சுகமடைய முடியாது. You will not receive healing and health by your black magic. That is demonic. You need to believe on the power of God. God can make the blind man to see. God can make the deaf person to listen or hear. God can make a lame man to walk. Such a wonderful God. When you serve Him, when you rely on Him, when you call upon His name, He will heal you and He will provide you health and divine health. So we need to believe on Him. We need to serve God. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சுகமடையும்படிக்கு, எங்களுடைய வியாதிகளை எங்களை நீக்கும்படிக்கு நீரே எங்களுடைய தேவனாய் இருந்தருளும். நாங்கள் 2 நினைவுகளோடு குந்தி குந்தி நடவாதபடிக்கு யெகோவாவே தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ண கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தருளும். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே
நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சித்தத்தை செய்யவும் உம்மையே சேவிக்கவும் எங்களுக்கு நீர் கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.